இன்றைக்கு நாங்கள் ரசம் செய்ய போகிறோம் வீட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். முடக்கத்தான், புளி, உள்ளியும் இஞ்சியும் சேர்த்து வச்சிருக்கிறோம். அடுத்து தேவையான அளவு வெங்காயம், மல்லி, மிளகாயும் சீரகமும், மற்றது மிளகு. இவ்வளவு நான் ரசம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். தேவையான அளவு உப்பையும் நாங்கள் சேர்த்து கொள்ளணும். வாங்கோ எப்படி ரசம் செய்கிறன்றதை பார்ப்போம். இப்போ முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, ரசத்துக்கு தேவையான கலவையை தயார் செய்ய போகிறோம். அதுக்கு மல்லியையும் மற்றது மிளகாய் சீரகத்தையும் மற்றது மிளகையும் நாங்கள் அம்மியில் போட்டு உலக்கையில் போட்டு உடிக்க போகிறோம். உடலில் இது எங்களோட சின்ன உடல். இதெல்லாம் இப்போ நாங்கள் இது இவ்வளோத்தையும் போட்டு இடிக்க போகிறோம். சரி, இடிப்போம். அடுத்தது மிளகு, சீரகமும் செத்த மிளகை. அடுத்தது இப்போ நாங்கள் மிளகை போட போகிறோம். மூண்டையும் போட்டாச்சு. இனி இடிக்கிறதான இந்த உலக்கியால் வச்சு இடிக்க போகிறோம். பதத்துக்கு நாங்கள் இடிச்சிட்டோம். இனி நாங்கள் என்ன செய்கிறோம்டா, இனி என்ன செய்ய போகிறோம்டா, இஞ்சியையும் உள்ளியையும் நாங்கள் இது கலவைக்குள்ளேயே போட போகிறோம். இஞ்சி உள்ளி போட போகிறோம், போட்டு இடிக்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக வெங்காயத்தையும் போட போகிறோம். வெங்காயம் முழுக்க போட்டாச்சு. டேஸ்ட் தானே வெங்காயம். இனி இதை போட்டு ஒண்டா இடிக்கணும். இப்படி நேரம் செல்லுன்னு தான் நான் நல்ல டேஸ்டாக இருக்கு. வெங்காயம் கூட போட்டேன். அப்படியே கிண்டி விடுவோம். இடிச்சு முடிஞ்ச அப்புறம் பார்ப்போம். இப்போ எல்லாம் சேர்த்து இடிச்சாச்சு. இடிச்சதை இப்போ சட்டிக்க போடுவோம். இடிச்சதை இப்போ சட்டிக்க போடப்படாமா. இதான் அந்த ரசப்பொடின்னு சொல்லி கடையில் விற்கிறது. இதை இப்போ நாங்கள் வீட்டிலேயே செய்கிறோம். இதுக்குள்ள வெங்காயம் போட்டால் அந்த டேஸ்டாக இருக்குமாண்டா அம்மா போட்டுருக்கா. இனி என்ன செய்யணும்? தேவையான அளவு தண்ணி விடணும். தண்ணி எவ்வளோ வருது? தேவையான அளவு எத்தனை கப்புன்னு சொல்லுங்க. நாங்கள் எல்லாம் ஒரு அரை ஸ்பூன் தான் எடுத்துருப்போம். ஒரு கப் தண்ணி விடுறோம். பெரிய ஒரு கப் தண்ணி விடுவோம். இன்னும் ஒன்று விடுவோம். போதுமான அளவு தண்ணியை விடுங்க. அது கரையக்கூடிய அளவுக்கு தண்ணியை விடணும். இப்போ தேவையான அளவு புளியை போடுவோம். இப்போ புளி விடுறா. புளி எவ்வளோ? புளி ஒரு அளவாக விடணும். உப்பும் போடுவோம். இப்போ பார்த்து போடலாம். இப்போ ஒரு கரண்டி போடுவோம். நீ அடுப்பில் வச்சு எரிப்போம். நல்லா அடுப்பில் வச்சாச்சு. அது கொதிக்கணும். இப்போ ரசம் நல்லா கொதிச்சு அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இந்த முடக்கத்தானை போட்டு இறக்குவோம். முடக்கத்தான் ஏன் போடுறோமா? அந்த நாரி பிடிப்பு, நாரி நோ, இந்த வாய்வுகள் அதுகளுக்கெல்லாம் இது நல்லம். நாரி பிடிப்புக்கு இது நல்ல சாமான். நல்ல சுகமாக இருக்கும்.
இனி நாங்கள் இதை இறக்குவோம். இவ்வளோதான் ரசம். இவ்வளோதான் ரசம். இதை நாங்கள் ஆறின பிறகு வடித்து குடிக்கலாம். சோத்துக்க விட்டு சாப்பிடலாம். இதில் குடிக்க இன்னும் நல்லா